குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஸ்டேஜ் ஈஸி டெமோ சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். எந்த ஒரு வீடியோ அப்லோட் ஆனாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொதுவாக முக அழகை பராமரிக்கிறது எப்படி, முகத்தில் அடிக்கடி வரக்கூடிய முகப்பருக்கள், கரும்புள்ளி, மங்கு, கருவளையம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து முகத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது, முகத்தை எப்படி பளபளப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக இருக்கிற நம்ம வெஸ்டீஜ் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு ஒரு சூப்பரான ப்ராடக்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க முக அழகை பராமரிக்கிறதுக்காகவே. ஸோ அதற்கான சூப்பரான ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா பிபி க்ரீம். இந்த பிபி க்ரீம் எதுக்காக அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க இந்த க்ரீம் அப்ளை பண்ணலாம், இந்த க்ரீமை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒன்றா வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதலாவதாக முகத்தில் வரக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன். அதாவது முகத்தில் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லாமல் அங்கங்கே வித்தியாசமாக இருக்கிறதான் அன்ஈவன் ஸ்கின் டோன் சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், முகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஷேடு. நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கலர் நிறைய கலர் வெரைட்டி கலர் இருக்குமோ அது மாதிரி நம்ம முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட கலர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். அதில் அன்ஈவன் ஸ்கின் டோன் அப்படின்னா ஒரே மாதிரி முகம் முழுக்க கலராக இல்லாமல் கொஞ்சம் பளபளப்பாக ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா அந்த மாதிரி இருக்கிறதா அன்ஈவன் ஸ்கின் டோன் சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வாய்க்கு பக்கத்தில் ஒரு மாதிரி ஸ்கின் கலரு, மேலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம க்ரீமை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்ஈவன் ஸ்கின் டோன் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே மாதிரி கலராக கொண்டு வரும். ஸோ இது முதல் பிரச்சனைக்கான தீர்வாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிம்பிள் மார்க்ஸ். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா முகப்பருக்கள் முகத்தில் வருவதும் போகிறதுமா இருக்குது. போகிறதோட மட்டும் இல்லாமல் அது நிறையா மார்க்ஸ், தழும்புகளை உருவாக்கி விட்டுட்டு போயிடுது. முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கரும்புள்ளிகள், முகப்பரு தழும்புகள் இருந்தது அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த முகப்பருக்களோடைய தழும்புகளை நம்ம எப்படி போக்குறது, பிம்பிள் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ அடுத்தது இன்றைக்கி முகப்பரு அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு 14 வயதுலேருந்து எல்லாருக்குமே இருக்குது. அதில் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. முகத்தில் முக அழகு கெடுக்கிற முதல் விஷயமே இந்த முகப்பருக்கள் தான். இந்த முகப்பருக்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறதா நம்மளுடைய பிபி க்ரீம். அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா பிளாக் டாட்ஸ், அதாவது கரும்புள்ளிகள். முகத்தில் சின்ன சின்ன கரும்புள்ளிகள் எல்லா பக்கமும் சின்ன சின்ன கருப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கொஞ்சமாக இருக்கும். திடீர்னு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கரும்புள்ளிகளாக மாறிடும். இந்த கரும்புள்ளிகள் வந்து நீங்கள் என்ன க்ரீம்ஸ் பயன்படுத்தினாலும் சரி, என்ன லோஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அது வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிட்டு இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி முகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே புள்ளி, கருப்பு புள்ளி வச்ச மாதிரி எல்லா பக்கமுமே பிளாக் டாட் வந்து அதிகமாக உருவாகிரும். இந்த மாதிரி கரும்புள்ளிகள் இருக்கிறவங்க தொடர்ந்து பிபி க்ரீம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா மெதுவாக பார்த்திங்கன்னா இந்த கரும்புள்ளிகள் முழுமையாகவே மறைஞ்சு போயிடும். அடுத்ததாக நம்ம பிபி க்ரீமோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூவி ப்ரொடெக்ஷன். அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி ஒளி கதிர்களை வந்து நம்ம முகத்தில் பட்டு முகம் கருப்பாக மாறாமல் பாதுகாக்குது. சூரியன்லேருந்து 3 விதமான கதிர்கள் வெளியில் வருது. யூவிஏ, யூவிபி, யூவிசி. யூவிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓசோன் லேயரோடு நின்று போயிடும், பூமிக்கு வராது. இந்த பியும் ஏவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கலரை எல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி நம்மளுடைய முகத்தை வந்து கருப்பாக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்ததான் இந்த யூவி கதிர்கள். இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், யூவிபிங்கிறது நம்மளுடைய முகத்தினுடைய முதல் லேயர் வரைக்கும் போகும். யூவிஏங்கிறது 2வது அடுக்கு வரைக்கும் போகும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போய் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுனால தான் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக மாறிடும். இப்போ நம்மளுடைய பிபி க்ரீம் யூஸ் பண்ணும்போது இந்த யூவிபி, யூவிஏ இந்த 2 ஒளிக்கதிர்கள் இருந்தும் நம்ம முகத்தை வந்து பாதுகாக்கக்கூடியதாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிபி க்ரீம் வந்து இருக்குது. இதில் SPF 30+ இருக்கிறனால ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய முகம் வந்து நல்லா பாதுகாக்கப்பட்டிருக்கும். திரும்ப வேணும்னா நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகப்படியான வெயிலில் வேலை பண்ணுறீங்க, அடுத்தது வெயிலில் நடக்கிறீங்க, வெயில் சம்மந்தமான ஹீட் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய முக அழகை பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட பிபி க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்.
ஸோ இந்த பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்மளுடைய முகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவித லேயர் மாதிரி சூரிய ஒளி கதிர்களால் பாதிக்கப்படும். அதிலிருந்து நம்ம முகத்தை பாதுகாக்கிறதுக்கு பிபி க்ரீம் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, இந்த பிபி க்ரீமை நம்ம எப்படி வந்து நம்மளுடைய முகத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம். க்ரீம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது முறையாக அப்ளை பண்ணாவே நம்ம முகத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா முகத்தை கிளென்சர் டோனர் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். கிளென்சர் டோனர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கிளென்சர் டோனரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பிபி க்ரீம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கிளென்சர் டோனர் அப்படிங்கிறது நம்ம முகத்தில் உள்ள அடி ஆழம் வரைக்கும் இருக்கக்கூடிய அழுக்குகள், எண்ணெய் பசை இதை எல்லாத்தையும் முழுமையாக அகற்றக்கூடியதான் நம்மளுடைய கிளென்சர் டோனர். இந்த கிளென்சர் டோனரை நம்ம முகத்தில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு காட்டன், அதாவது பஞ்சை வந்து தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இல்லை டிஷ்யூ பேப்பர் இருக்குதுன்னா கூட தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பர் காட்டன்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷாக கூட நீங்கள் இந்த கிளென்சர் டோனரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக யூஸ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் பிபி க்ரீம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் முகத்தில், கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் இந்த மாதிரி டாட்டாக சின்ன சின்ன புள்ளிகளாக வைக்கணும். நம்மளுடைய பிபி க்ரீம் ஒரு மிளகு சைஸ் எடுத்திங்கன்னா போதும், அதிகப்படியாக தேவைப்படாது. கொஞ்சமாக எடுத்து அடுத்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 1 2 3 போட்டிருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம முகத்தில் வந்து இதை அப்ளை பண்ணணும். இப்போ 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா முகத்தை மேல் நோக்கி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும். 2ஆம் நம்பர் கீழ் நோக்கி அப்ளை பண்ணணும். 3ஆம் நம்பர் நம்மளுடைய கன்னத்தில் சர்க்கிள் மாதிரி அப்ளை பண்ணணும். இது மாதிரி இந்த படத்தில் போட்டிருக்கிற மாதிரி க்ரீமை வந்து நீங்கள் முகத்தில் அப்படியே நீங்கள் விரல் வச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 3 விதத்தில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பிபி க்ரீமை நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விரல்களை வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். பிளெண்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உருண்டையாக இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு எல்லா ஃபேன்சி கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணும்போது முகத்தில் ஒரே மாதிரி பரவும், அங்கங்கே திட்டாக இருக்காது. இதை அழகாக எடுத்து நம்மளுடைய முகத்தில் புள்ளியாக நம்ம பிபி க்ரீம் வச்சுட்டு இந்த பிளெண்டர் வச்சு அப்படியே ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நம்ம முகத்துக்குள்ளே பிபி க்ரீம் வந்து முழுமையாக அப்ளை ஆகிறதுக்கு இந்த பிளெண்டர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரு சில பேர் மேக்கப் ப்ரஷ் வச்சுருப்பாங்க. அந்த மேக்கப் ப்ரஷ் மூலமாக கூட நீங்கள் இந்த பிபி க்ரீம் வந்து நம்மளுடைய முகத்தில் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னா உங்களுடைய 2 விரல்கள், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 2 விரலையும் வச்சு அழகாக உங்கள் முகம் முழுக்க நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முகத்தில் போட்டு தேய்க்கக்கூடாது. தேய்ச்சிங்கன்னா அப்படியே திட்டாக பிடிச்சிக்கும். 2 விரலில் அழகாக அப்படி ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பரவும். க்ரீம் போட்ட மாதிரியே தெரியாது, ஆனால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சூப்பர்பான லுக் கொடுக்கும். ஸோ இந்த க்ரீமை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் முதல்ல சொன்ன பிக்சரில் இருக்கிற மாதிரி, ஆக்சுவலாக இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து முகத்தில் மேல் நோக்கி தேய்க்கணும். கழுத்தில் இருந்துமே க்ரீம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் தேய்க்கணும். க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது அப்ளை பண்ணிங்கனாலும் கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் முகமும் கழுத்தும் ஒரே கலரில் தெரியும். இல்லைன்னா வித்தியாசமாக முகம் ஒரு கலராகவும் கழுத்து ஒரு கலராகவும் இருக்கும். ஸோ எந்த க்ரீம் போட்டாலும் கழுத்து வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பிபி க்ரீம் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முகத்தை வந்து அழகை வந்து அருமையாக பராமரிக்க முடியும். முன்னாடி சொன்ன பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய முகத்தை வந்து பாதுகாத்துக்கவும் முடியும். ஒரு பிபி க்ரீம் ஒரு நபர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதங்களுக்கு நம்மளோட பிபி க்ரீம் வந்து வரும். ஒரு மிளகு சைஸ் தினமும் அப்ளை பண்ணால் போதும். இது வந்து எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்குமே ஏற்றது. பொதுவாக ஒரு 4 வகையான ஸ்கின் டைப்பு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். ஆயில் ஸ்கின் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிபி க்ரீம் அப்ளை பண்ணலாம். கிளென்சர் டோனர் யூஸ் பண்ணிட்டு பண்ணணும். அடுத்தது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, முகம் வறண்டு போன மாதிரி இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். இவங்க கிளென்சர் டோனர், மாய்ஸ்சரைசர் போட்டு அப்புறமா பிபி க்ரீம் போடணும். அடுத்தது நார்மல் ஸ்கின்காரவங்களும் கிளென்சர் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பிபி க்ரீம் போட்டால் நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்தது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாம். கிளென்சர் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க மாய்ஸ்சரைசர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாக பிபி க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்கின் டைப்காரவங்களும் நம்மளுடைய பிபி க்ரீமை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். எந்த ஒரு ஃபேஸ் வாஷ், க்ரீம் எது நீங்கள் உங்கள் முகத்துக்கு கொடுத்தீங்கனாலும் தொடர்ந்து 45 நாள் நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களுடைய முகம் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிரைட்னஸ் மற்ற எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். உடனடியாக ஒரு வாரத்துலலாம் யாருக்குமே ரிசல்ட் தெரியாது. ஸோ தொடர்ந்து பயன்படுத்துங்க, உங்கள் முக அழகை பராமரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டீமுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை ஈஸியாக இதனால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ வெல். தேங்க்யூ.